வணக்கம் அண்ட் வெல்கம் டு விக்கெட் ஜேர்னலிஸ்ட் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, விராட்டை பூ செய்த ரசிகர்கள் இக்கட்டான நிலையில் சிக்கியிருக்கும் விராட் கோலி. ஸோ அது மட்டும் இல்லாமல் லேட்டஸ்ட் ஆர்சிபி நியூஸை பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்மளுடைய விராட் கோலியை பொறுத்த வரைக்கும் இந்த டெஸ்ட் ஆரம்பித்த நாள்லேருந்தே இக்கட்டான சூழ்நிலை தான் அவர் இருக்கிறாரு. தேவையில்லாமல் போய் சாம் கன்ஸ்டாஸை வம்பிழுத்துட்டோமோ அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ அவரோட மைண்ட்லேயே ஓடிட்டு இருக்கோம். ஏன்னா அந்த விஷயத்துக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ்திரேலியா மீடியா அப்படியே அவருக்கு எதிராக திரும்பிட்டாங்க. ஸோ விராட் கோலியை பார்த்தீங்க அப்படின்னா க்ளவுன் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்துக்குள்ளே கொண்டு போயிட்டாங்க. ஸோ அதே நேரம் விராட் கோலி கண்டிப்பாக இந்த மேட்ச்சில் வேறு லெவலில் ரன் அடிப்பார்னு எதிர்பார்த்த டைமில் எஸ்எஸ் ஜெய்ஸ்வாலை ரன் அவுட் வேறு பண்ணி விட்டார். நல்லா ஆடிட்டு இருந்த எஸ்எஸ் ஜெய்ஸ்வாலை ரன் அவுட் பண்ணி விட்டு இவர் ஏதோ ஆட போகிறேன் அப்படிங்கிற மாதிரி இப்போ போய் ஆடிட்டு இருக்கிறாரு. செல்ஃபிஷ் பிளேயர் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை இப்போ தேவையில்லாமல் ட்ரெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதே நேரம் இவர் 36 ரன்ஸ் அடிச்சுட்டு அவுட் ஆகிட்டு போகும்போது ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த க்ரௌடு பார்த்தீங்கன்னா அவர் பூ பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதை பார்த்துட்டு உள்ளே போயிட்டு திருப்பி வெளியே என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிற ஒரு சில விஷயங்களை அவர் கேட்குறக்கு வருவார். ஸோ அதுக்கப்புறம் அங்கேருந்த அஃபீஷியல்ஸ்லாம் அவர் உள்ளே கூப்பிட்டு போயிடுவாங்க. அங்கேருந்த செக்யூரிட்டிஸ் எல்லோரும் வந்துடுவாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இதுக்கு முன்னாடி விராட் கோலியோட கிரிக்கெட்டிங் கரியரில் நடந்திருக்கானா, யங் ஸ்டேஜஸில் அவரை பார்த்தீங்கன்னா பூ பண்ணியிருக்கிறாங்க. அதெல்லாம் நம்மளே பார்த்துருக்கோம். பட் அவரோட பீக் கரியர் இந்த மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் விராட் கோலியாக இருந்துட்டு ஸோ 86 பால்ஸ் 36 ரன்ஸ், அது மட்டும் இல்லாமல் அவரோட வீக்னஸ் அந்த ஆஃப் ஸ்டம்ப் டெலிவரி அப்படிங்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா ஸோ அவர் இப்போ மறுபடியும் அவுட் ஆகி போய் அங்கே க்ரௌட் பூ பண்ணுறது அப்படிங்கிறதுலாம் நடந்ததே கிடையாது. ஏன்னா அவர் எங்கே போனாலும் அவருக்கான ஃபேன்ஸ் தான் வேறு லெவலில் இருப்பாங்களே தவிர இந்த மாதிரியான ரன் அவுட் அப்படிங்கிற கான்ட்ரவர்சி நிறைய விஷயங்கள் இப்போ மறுபடியும் புதுசாக நடந்துட்டு இருக்கு. அதுதான் நான் பார்க்குற விஷயம். ஏன்னா விராட் கோலி இந்த மாதிரியான அப்போசிஷனில் ரன் அவுட் அப்படிங்கிற விஷயம் இது வரைக்கும் ரெக்கார்டே இருக்குது. விராட்டும் ரோஹித்தும் பார்த்தீங்க அப்படின்னா கால் பண்ணுறது அப்படிங்கிறதுல விஷயத்தில் ரன் அவுட் ரெக்கார்டு வச்சிருக்கிறாங்களா நம்ம இருக்குது. பட் ரீசெண்ட் இயர்ஸில் இதை நம்ம பார்க்காம தான் இருந்தோம். ஸோ விராட் கோலியை பொறுத்த வரைக்கும் அந்த சாம் கன்ஸ்டாஸோட அந்த ஒரு விஷயத்தை தான் எல்லா இடத்துலையுமே இப்போ முடிச்சு போடுறாங்க. டேவோட முடிவில் தேவையில்லாமல் 2 விக்கெட் விழுந்து டீமும் பார்த்தீங்கன்னா இந்த மேட்சை கண்டிப்பாக வின் பண்ணுறதுக்கு சான்ஸே இல்லைங்கிற லெவலில் தான் இப்போ ஆடிட்டுருக்கிறாங்க. ஸோ ஜடேஜா ரிஷப் பண்ட் தான் இப்போ அங்கே இருக்கிற ஒரே ஹோப்பு. நாளைக்கு ஃபுல் டேயில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆஃப் டே இவங்க நின்று பெரிய லெவலில் செஞ்சுரிஸ் அப்படிங்கிறதெல்லாம் போட்டால் தான் நம்ம மறுபடியும் அந்த ஃபாலோ ஆன் அப்படிங்கிற அந்த விஷயத்துக்குள்ளே வேறு இப்போ இருக்கிறோம். ஸோ அதனால் வின் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த மேட்சை நம்ம வின் பண்ணலன்னா பிஜிடி நம்ம கையை விட்டு போயிடும். ஸோ அதனால் அதையுமே ரொம்ப முக்கியமான சுச்சுவேஷனில் தான் கிங் கோலி பேட்டிங்கில் இருந்தார். கண்டிப்பாக அவரோட செஞ்சுரியை தான் எல்லாருமே எதிர்பார்த்துருந்தாங்க. நானே என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, கண்டிப்பாக இப்போ க்ளோன்னு சொல்லி உங்களை சொல்லியிருக்கிறாங்க. நீங்கள் நாளைக்கு அடிக்கிற செஞ்சுரியில் கண்டிப்பாக அதே இடத்துல பார்த்தீங்கன்னா கிங் கோலி அப்படிங்கிற ஹெட்டிங்கில் நீங்கள் வரணுங்கிற மாதிரி தான் நேற்று நானே சொல்லியிருந்தேன். பட் தேவையில்லாமல் இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு. ஸோ விராட் கோலி வர்சஸ் சாம் கன்ஸ்டாஸ் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் இன்னுமே பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குன்னு தான் சொல்கிறாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் அப்டேட், ஐபிஎல் 2025க்கு அப்புறமா நம்மளுடைய ஆர்சிபியோட அந்த ஒரு சைடில் முகமது அமீர் விளையாடுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஏன்னா இப்போ பார்த்தீங்க அப்படின்னா முகமது அமீருக்கு இங்கிலாண்டோட விசா அப்படிங்கிறது கிடச்சிருச்சு. ஸோ இதுக்கப்புறம் இங்கிலாந்து கிரிக்கெட் டீமுக்கே செலெக்ஷனுக்கு அவைலபிளாக இருப்பார். அது அவரே சொல்லியிருக்கிறாரு. அப்படி அவர் இங்கிலாந்து பிளேயராக உள்ளே வந்துட்டாருன்னா ஐபிஎல்லையும் அவர் உள்ளே வந்துடுவார். ஸோ ஆல்ரெடி முகமது அமீர் ஐபிஎல்லில் எந்த ஒரு டீமுக்காக விளாடணும் அப்படின்னு கேட்டப்போ நான் ஆர்சிபிக்காக விளாட தான் விரும்புகிறேன் அப்படிங்கிற மாதிரி அவரே சொல்லியிருந்தார். ஸோ இப்போது இந்த ஒரு டெட்லி ட்ரியோவை நம்ம யோசிச்சு பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் நெக்ஸ்ட் இயர் நமக்கு கிடச்சிருக்கு. முகமது அமீர், விராட் கோலி அண்ட் மிச்சல் ஸ்டார்க் அப்படிங்கிற இந்த ஒரு காம்பினேஷன் ஸோ கண்டிப்பாக ஒரு எஃபிஷியண்ட்டான காம்பினேஷனாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான டவுட்டும் கிடையாது. பட் அதில் ஸ்டார்க் வர்றதுக்கான சான்சஸ் கம்மி தான். ஏன்னா டெல்லி அவரை ரீட்டைன் பண்ணிடுவாங்க. பட் ஆனால் கண்டிப்பாக நம்மளுடைய முகமது அமீர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷனுக்கு அவைலபிளாக இருந்தார்னா ஆர்சிபி அவர் எடுக்கலாமா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் நீங்களே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த அப்டேட் நம்மளுடைய ஜாஸ் ஹேசல்வுட்டோட அப்டேட். ஜாஸ் ஹேசல்வுட்டை பொறுத்த வரைக்கும் ஐபிஎல் 2025 அவர் விளாடுவாரா அப்படிங்கிற ஒரு கொஷின் மார்க் நிறைய பேர் மைண்டில் இருக்குது. ஸோ இப்போ அதற்கான அப்டேட் நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ ஜாஸ் ஹேசல்வுட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு 3 months அப்படிங்கிற அந்த ஒரு சட்டிலான டைமில் அவரோட ரெக்கவரி பீரியட் இருக்குன்னு சொல்லப்படுது. அவர் ஆல்மோஸ்ட் ஐபிஎல்லோட ஸ்டார்டிங் ஸ்டேஜில் தான் அவர் ஃபுல்லி ஃபிட் அப்படிங்கிற அந்த ஒரு ஸ்டேட்டஸ்க்கு வருவார் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்கிறாங்க. ப்ளஸ் இவர் இப்போ பெரிய லெவல் சீரியஸான இன்ஜுரி இல்லை அப்படின்னாலும் ஸோ மறுபடியும் போயிட்டு அவர் விளையாடும் போது அந்த இன்ஜுரி லைட்டாக இருந்ததுனாலும் அது சீரியஸான இன்ஜுரியாக மாறுறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதனால் அவர் ரொம்ப சேஃபர் சைடில் தான் வச்சுருக்கிறாங்க. அதாவது கண்டிப்பாக அவர் 3 மாதம் ரெஸ்ட்டில் இருந்தே தான் ஆகணும் அப்படிங்கிறது இங்கே கண்டிஷன் கிடையாது. பட் ஆனால் 3 மாதம் ரெஸ்ட்டில் இருந்தார்னா இப்போ ஒரு இன்ஜுரி க்யூராக ஃபுல்லாகி அந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் அந்த இன்ஜுரி பிரச்சனை பண்ணுறதுக்கான சான்சஸ் இல்லை போய் விளாடுறேன்னு சொல்லி விளையாடி ஆல்ரெடி இருந்த இன்ஜுரியில் ஏதாவது ஒரு விஷயங்கள் இருந்ததுன்னா அது ரொம்ப சீரியஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஐபிஎல் டைமில் கண்டிப்பாக அவர் ஃபிட் ஆயிடுவாருங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ மறுபடியும் அவர் கிரிக்கெட் கிங்குள்ளே அந்த இடத்துல மறுபடியும் ஏதாவது பெரிய இன்ஜுரி வந்ததுன்னா அது ரொம்ப கஷ்டம். ஸோ அதான் கண்டிப்பாக ஜாஸ் ஹேசல்வுட் பார்த்துக்கணும்.